அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். பஞ்சதந்திர கதைகளை பற்றி நாம் நம்முடைய நிகழ்ச்சியிலே பேசியிருக்கிறோம். அதிலே பல்வேறு விதமான வாழ்வியல் கோட்பாடுகளை எளிமையான உதாரணங்கள் சொல்லி அவற்றிலும் கூட மனிதர்களைப் போலே பேசக்கூடியதாய் பறவைகளும் மிருகங்களும் பங்கு கொண்டு நமக்கான வாழ்க்கை முறைகளை நாம் கொள்ள வேண்டிய பழக்க வழக்கங்களை வலியுறுத்தி சொல்லக்கூடியதாக அந்த கதைகள் இருந்து வருவதை பார்க்க முடிகிறது. அதை விடவும் தொன்மையானதாக பஞ்சதந்திர கதைகளெல்லாம் வருவதற்கே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இதிகாசங்கள் புராணங்கள் பாடப்பட்ட காலத்திலிருந்து நமக்கு அவற்றினுள்ளும் மிருகங்களும் பறவைகளும் கூட கதாபாத்திரங்களாக இருந்து அவைகளும் கூட செயல்படக்கூடியதாய் அந்த கதையின் போக்கிலே ஒரு பங்கு வகிப்பதாக வைத்து அவர்களாலே சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியதாய் சில இடங்களில் இவைகளாலே பிரச்சனைகள் வரக்கூடியதாகவெல்லாம் அமைத்திருப்பார்கள். உதாரணத்திற்கு ராமாயணத்திலே நாம் பார்த்தோம் என்றால் ஜடாயு முதலிய பறவைகள், அனுமான் தொடக்கமாக பல்வேறு வானர கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள், இப்படி பல பறவைகளும் மிருகங்களும் பேசும் விதமாக அமைத்து அவற்றை கதாபாத்திரங்களாகவே கருதி அந்த கதைப்போக்கிலே அவர்கள் ஒரு முக்கிய இடத்தை வகிப்பது போலே நம்முடைய இதிகாச புராணங்களில் பல இடங்களில் பார்க்கலாம். அப்படி பார்க்கக்கூடியவர்களுள் மிகவும் வயதில் மூத்தவராக எத்தனை நூற்றாண்டுகள் என்று கணக்கே சொல்ல முடியாதபடிக்கு ராமாவதார காலத்தில் இருந்து அதற்கு முன்பாக நடந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு ராமாவதார காலத்திற்கு பிறகு திருமால் கண்ணனாக பிறந்தபோது அப்படி தொடங்கிய மகாபாரத காலம் வரையிலுமாக இருந்த ஒரு சில கதாபாத்திரங்களில், இன்னும் சொல்லப்போனால் இவரளவிற்கு வயோதிகராக பல்வேறு சம்பத்சரங்களை கடந்தெல்லாம் வாழ்ந்தவர் என்று ஒருவரை சொல்லவே முடியாது. அப்படிப்பட்டவராக இருக்கக்கூடியவரே அவரை பற்றிய தொகுப்பைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்கப் போகிறோம். ஆம், நாம் இன்றைக்கு பார்க்கவிருப்பது ஜாம்பவான் என்று அழைக்கப்படும் ஒரு கரடியை பற்றி. யாராவது ஒரு செயலிலே நல்ல திறமையோடு திகழ்ந்தார்கள் என்றால், உதாரணத்திற்கு கதை எழுதுவதிலே இவரை அடித்துக்கொள்ள வேறொருவர் இவருக்கு போட்டியாக வர முடியாது, இன்றைக்கு இருக்கக்கூடிய எழுத்தாளர்களிலே இவர்தான் மிகவும் சிறந்தவர் என்று சொல்லுவதற்கு என்ன சொல்லுவோம்? கதை எழுதுவதிலே அவர் ஒரு ஜாம்பவான் என்று சொல்லுவோம். அப்படி ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டில் ஒருவர் தனித்துவம் பெற்று விளங்கினால் அவரை போலே பன்னெடுங்கால அனுபவம் வேறு ஒருவருக்கும் இல்லை என்று சொல்லும்போது ஜாம்பவானைத்தான் அதற்கான உதாரணமாக அங்கே சொல்லுகிறோம். ஏனென்றால் இவர் அவருடைய அந்த புராண நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்தால் முதலில் அவரை பற்றிய செய்தி பார்க்கடலை கடைந்த நிகழ்ச்சியிலிருந்து வருகிறது. அவர் அப்போதே அந்த இடத்தில் இருந்தவர். பார்க்கடல் கடைந்த போது அதிலிருந்து தோன்றியவர் இல்லை, பார்க்கடல் கடைந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் என்று கொண்டால் அப்படி என்றால் அதற்கும் முன்பாக இருந்தவர். சாதாரணமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த 18 புராணங்களை எடுத்துக்கொண்டு தோராயமாக ஏதோ ஒரு புராணத்தை எடுத்து பார்த்தாலும் அதிலே பார்க்கடல் கடைந்த நிகழ்ச்சி மிகவும் தொன்மையான சரித்திரமாக முதலிலேயே பேசப்படும். அப்படியென்றால் புராண அந்த வரையறைக்குள்ளே பார்க்கடலை கடைந்தது என்பது மிக தொன்மையான நிகழ்ச்சி. அதிலேயே இவர் கலந்து கொண்டார். யார் இந்த ஜாம்பவான்? இவர் எப்படி உத்பவித்தார், அதாவது இவருடைய தோற்றம் எப்படி என்று பார்த்தால் அதற்கும் புராணங்கள் தான் நமக்கு தெளிவு தருகின்றன. திருமாலினுடைய நாபி கமலத்திலிருந்து நான்முக பிரமன் தோன்றினான். அந்த நான்முக பிரமன் ஒரு நாள் வேதங்களுக்கு அதிபதியாக அமர்ந்து கொண்டு வேதக்கட்டை சுமந்திருக்கக்கூடியவன் அப்படி ஒரு தூக்க கலக்கம் வந்துவிட, திடீரென்று ஒரு தூக்க கலக்கம், அந்த தூக்கத்தை போக்கிக் கொள்ள வாயை திறந்து ஒலி எழுப்பியபடியே கொட்டாவி விட்டானாம். அப்போது அந்த கொட்டாவியிலிருந்து வெளிப்பட்ட வாயுவானது ஒரு வடிவம் பெற்று குதித்து வந்ததாம். அதுதான் கரடி வடிவிலே வந்து தோன்றிய ஜாம்பவான் என்று புராணங்கள் சொல்ல பார்க்கிறோம். இந்த புராண நிகழ்ச்சிகளிலிருந்து நமக்கு ஜாம்பவானுடைய தோற்றத்தை பற்றிய கருத்து அவன் பிரம்மனுடைய பிள்ளையாக தோன்றியவன் என்ற நிலையில்தான் அறியப்படுகிறது. அதனால் பிரம்மன் தோன்றி அவனிடமிருந்து இவன் உத்பவித்ததாலே பல புராணங்களிலும் ஜாம்பவானை பற்றிய குறிப்புகள் இருக்க பார்க்கிறோம். இப்படி தோன்றிய ஜாம்பவான் பார்க்கடல் கடைந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து திருமாலானவன் குள்ள வடிவமாக திருவிக்கிரமனாக ஓங்கி உலகளந்த அந்த கோலத்திற்கு முன்பாக வாமனனாக முதலில் வந்து மகாபலி சக்கரவர்த்தியினுடைய யாகத்திலே கலந்து கொண்டு அந்த சக்கரவர்த்தியிடமிருந்து 3 அடி மண்ணை தானமாக பெற்று அதிலே முதலடியால் பூமியை அளந்து 2வது அடியை ஆகாசத்தை நோக்கி வளர்த்து கொண்டே போய் தன்னுடைய உடம்பை மிக பெரிதாக்கி தனக்குள்ளே இந்த அண்ட சராசரங்களும் அமையும்படியாக காண்பித்து கொடுத்து ஓங்கி உலகளந்து நின்ற அந்த காலத்திலே ஜாம்பவான்
ஆகாச மார்க்கமாக பிரயாணம் செய்து கொண்டு இருந்தாராம். திருமாலினுடைய அந்த பாதங்கள் வளர்ந்து கொண்டே போய் ஆகாசத்தை முட்டி நின்றபோது இது திருமாலவனுடைய பாதங்கள் என்பதை அறிந்து கொண்ட ஜாம்பவான் ஒரு விதத்தில் திருமால் ஜாம்பவானுக்கு பாட்டனார் உறவிலே வருகிறார். நான் தன்னுடைய தந்தைக்கே தந்தை என்று கொண்டால் பிரம்மனுக்கு தந்தை தானே திருமால், அப்படி பார்த்தால் ஜாம்பவானுக்கு பாட்டனார் முறை திருமால். அப்படி தன்னுடைய பாட்டனார் அவருடைய அந்த பாதங்கள் விண்ணை முட்டி வளர்ந்திருப்பதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி கொண்டு 21 முறை அந்த பாதங்களை சுற்றி சுற்றி வந்தாராம், வலமாக வந்தாராம். அதுவும் கழுத்திலே ஒரு மிருதங்கம் போன்ற ஒரு கருவியை, ஒரு இசைக்கருவியை பொருத்தி கொண்டு அதை வாசித்து கொண்டே மனமகிழ்ச்சியோடு அந்த பாதங்களை பிரதட்சிணம் செய்து வந்தார் என்று பார்க்க முடிகிறது. அத்தனை சிறப்பு ஜாம்பவானுக்கு சொல்லியிருக்கிறது. அப்படி தொடங்கியது ஜாம்பவானை பற்றிய குறிப்புகள். முக்கியமாக 2 நிகழ்ச்சிகளால் ஜாம்பவான் அதிகம் அறியப்படுகிறார். ஒன்று ராமாயணத்தால், மற்றொன்று மகாபாரதத்தாலே. ராமாயணம் அது ராமாவதார காலத்திலே நடந்த நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. மகாபாரதம் கிருஷ்ணாவதார காலத்திலே நடந்த நிகழ்ச்சிகளின் பெரும்பான்மை தொகுப்பு மகாபாரதமாக இருக்க பார்க்கிறோம். இது இரண்டிலும் ஒருவர் கலந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் எத்தனை வயதானவராக இருக்க வேண்டும்? இந்த 2 நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டவர்கள் 3 பேர் தான். ராமாவதார காலத்தில் இருந்து அதன் பிறகு மகாபாரதம் நடந்த போதும் கலந்து கொண்டவர்கள், அதிலே இடம்பெற்றவர்கள் என்று சொன்னால் 3 பேரைத்தான் சொல்ல முடியும். முதலாம் அவர் பரசுராமர், அவரும் ராமாவதார காலத்திலிருந்து அதை தொடர்ந்து இருந்திருக்கிறார். 2ஆம் அவர் ஹனுமான், அவர் சிரஞ்சீவியானபடியால் அவரும் தொடர்ந்து இருந்து வர பார்க்கிறோம். 3ஆம் அவர் ஜாம்பவான். அப்படி இந்த ஜாம்பவான் ராமாவதார காலத்திலே ராமனும் லட்சுமணனும் சீதையை தேடிக்கொண்டு காட்டுப்பகுதிகளிலே அலைந்து தெரிந்து கொண்டிருந்த போது ஜாம்பவான் ஹனுமான் முதலியோர்கள் அவரை சந்திக்க, அனுமான் ராமரை பார்த்த மாத்திரத்தில் இவர் நமக்கு தலைவர் என்ற ஒரு எண்ணம் மேற்கொள்ள, இப்படிப்பட்டவர் யார் என்பதை அறிய முடியாது ஜாம்பவான் திகைத்து நின்று ராமரை மேலே கீழே ஏற இறங்க பார்த்தவர் ராமருடைய அந்த பாதங்களை நோக்கினாராம். அந்த காலழையிலே பார்த்தவர் இந்த பாதங்களை நான் இதற்கு முன்பு எங்கோ பார்த்திருக்கிறேனே என்று யோசிக்கத் தொடங்கினாராம். வயோதிகர் அல்லவா, ரொம்ப நேரம் யோசித்த பிறகு முடிவுக்கு வந்தாராம், ஆகா இவன் சாட்சாத்தாக திருமால் தான். ஏன்னா இந்த பாதங்கள் தான் அன்றைக்கு திருவிக்கிரமனாக உலகளந்து நின்றபோது வானை முட்டி வளர்ந்து வந்தன. அந்த பாதத்தை நான் விண்ணிலிருந்தபடியே 21 முறை வலம் வந்திருக்கிறேன். அந்த பாதத்தில் பதிந்திருக்கக்கூடிய நகக்கண்ணிலிருந்தும் அந்த பாதத்திலே இருக்கக்கூடிய ரேகைகளிலிருந்து அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டு நான் இருப்பதாலே என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் இது திருமாலினுடைய பாதங்கள் தான் என்று முடிவு செய்தானாம் ஜாம்பவான். அப்போது அதை உணர்ந்து கொண்டு திருமால் தான் ராமனாக வந்திருக்கிறான் என்பதையும் அறிந்து கொண்டார் என்று கூற முடியும். இதைத் தொடர்ந்து இன்னும் மிக முக்கியமான ஒரு கட்டம், இந்த வானர கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ராமலட்சுமணர்களுக்கு உதவி செய்து சீதை இருக்கக்கூடிய இடத்தை தேடி கண்டுபிடிக்கலாம் என்று ஆளுக்கு ஒரு திசையாக சென்றார்கள். ஆனால் சென்றவர்கள் அத்தனை பேரும் மீண்டு வந்து ராமனிடம் சீதாதேவியை நாங்கள் காண முடியவில்லை என்பதைத்தான் விடையாக சொல்லி நின்றார்கள். அடுத்து ஹனுமான் தனக்காக விதிக்கப்பட்ட தென் திசையை நோக்கி நகர வேண்டும். அப்போது தெற்கே கடல் இருப்பதும் அந்த கடல் முக்கடல் சங்கமிக்கக்கூடிய அந்த பகுதி ஆபத்தானதாகவும் இதை எப்படி கடப்பது என்றும் சிந்தித்திருந்தபோது ஜாம்பவான் அனுமானை நோக்கி ஒரே பாய்ச்சலில் நீ கடந்து சென்று விடலாம் என்று கூறுகிறார். ஆனால் அதை கேட்ட அனுமான் அப்படியெல்லாம் முடியுமா, அத்தனை பலமா எனக்கு என்று கேட்டபோது அனுமானுக்கு உள்ளபடியே அவருடைய பலத்தை வலியுறுத்தி சொன்னவராகவே ஜாம்பவான் அறியப்படுகிறார். அப்படியென்றால் அனுமானுடைய பலத்தை அவருக்கு புரிய வைத்தார் என்பது ஜாம்பவானினுடைய செயல். அதனால தான் அனுமாரை பற்றிய ஸ்தோத்திரங்களிலே ஜாம்பவத் பிரீத்திவர்தனாய நமக என்று ஒரு நாமம் கூட இருப்பதை பார்க்க முடிகிறது. ஜாம்பவானால் தான் ஹனுமான் தன்னுடைய பலத்தை புரிந்து கொண்டார். ஆனால் அவரை வணங்குவது அனுமாருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு செயல் போலே கருதப்படுகிறது. இந்த நிலையில் ராமாயணத்திலும் அதையும் தொடர்ந்து அடுத்து மகாபாரத கதையிலும் இந்த நிகழ்ச்சி அப்படி தொடர்ந்து வருவதை பார்க்க முடிகிறது. மகாபாரதத்திலே மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் கண்ணன் சியாமாந்தகமணி என்று அழைக்கப்படும் ஒரு மணியை ஒருவனிடமிருந்து பெற்று வர வேண்டிய ஒரு காலகட்டம். அவனோ ஒரு குகைவாசியாக இருக்கக்கூடியவன், அவனிடம் இந்த உயர்ந்த ரத்தினம் இருக்க பார்க்கிறது. அதை எப்படியாவது அவனிடமிருந்து பறித்து வர வேண்டும் என்று கண்ணன் திட்டமிட்டு அவன் இருக்கக்கூடிய குகையை சென்று பார்த்தபோது அங்கே அவன் கொல்லப்பட்டு அந்த சியாமாந்தக மணியும் காணாமல் போயிருப்பதை பார்க்கிறான்.
இவனே பெரிய வீரன், இவனை ஒருவன் கொன்று குவித்து இவனிடமிருந்து இந்த மணியை பறித்துச் சென்றிருக்க வேண்டுமென்றால் அது ஒரு புலியோ சிங்கமோத்தான் செய்திருக்க முடியும் என்ற எண்ணத்தில் அந்த புலியும் சிங்கமும் அந்த மணியை ரத்தினக்கல்லை கொண்டு போய் என்ன செய்துவிடப் போகிறது, அதை பின்தொடர்ந்து போய் அதை பிடித்து விடலாம் என்ற எண்ணத்திலே அங்கே இருந்து விலகிச் சென்ற பாதச்சுவடுகளை நோக்கி கண்ணன் நடக்கத் தொடங்கினானாம். சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த பாதச்சுவடுகள் அது சிங்கம் புலி போன்ற மிருகங்களினுடையது அல்ல, அது ஒரு கரடியினுடைய பாதச்சுவடுகள் என்பதை உணர்ந்து கொண்டு அதை பின்தொடர்ந்து சென்றபோது ஜாம்பவானிடம் அந்த சாமாந்தகமணி இருப்பதை அறிந்து கொண்டு கண்ணன் அவனோடு போட்டியிட்டு அவனிடமிருந்து ஜாம்பவானிடமிருந்து அந்த சாமாந்தகமணியை பெற்றார் என்று பார்க்க முடிகிறது. இப்படி வயோதிகரான ஜாம்பவானுக்கு ஜாம்பவதி என்ற பெயரிலே ஒரு மகளும் பிறக்க பின்னாளில் அந்த பெண்ணைத்தான் மகாபாரத இதிகாசத்தின்படி கண்ணன் திருமணம் செய்து கொண்ட பல பத்தினிமார்களுள் ஒருத்தி என்று பார்க்க முடிகிறது. இப்படி ஜாம்பவானுடைய மகளை ஜாம்பவதியை திருமணம் செய்து கொண்ட செய்தியையும் மகாபாரதம் நமக்கு சொல்ல பார்க்கிறோம். காலங்கடந்தவராக அறியப்படும் இந்த ஜாம்பவானை தத்துவவியலாளர்கள் நம்முடைய வீட்டிலேயே இருக்கக்கூடிய மிகவும் வயோதிகராக பல பத்தாண்டு அனுபவங்கள் எல்லாம் உள்ளே சேகரித்து கொண்டு அதன் மூலமாக தக்க நேரத்திலே அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒருவராக பார்ப்பார்கள். ஜாம்பவான் சொற்படி கேட்டு நடந்த அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் வெற்றியை அடைந்திருப்பதை நம்முடைய இதிகாசங்கள் சொல்லாமல் சொல்லும். அவருடைய அந்த வயோதிகத்தன்மையாலே அதன் மூலமாக அவருக்கு விளைத்திருந்த அந்த அனுபவ ஞானத்தாலே அந்தந்த இதிகாசங்களிலே வரக்கூடியவர்கள் அவரை மதித்து நடந்ததையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்படி அனுபவத்தால் பெறப்பட்ட ஒரு ஞானம் அடுத்தடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா தலைமுறையினருக்கும் உதவுவதாக இருக்கும் என்பதற்கு சான்று போலே நம்முடைய இதிகாசங்கள் ஜாம்பவானை காண்பித்து கொடுத்திருக்கின்றன. அது சரி, ஜாம்பவானுக்கு இந்த கரடியான வடிவம் ஏன் வந்தது என்று சிந்தித்தால், பிரம்மன் தூக்க கலக்கத்திலே கொட்டாவியிட்ட போது பிறந்தது. கரடி சாதாரணமாகவே சோம்பேறித்தனத்திற்கு பெயர் போனது. நாம் இந்த உயிரியல் பூங்காக்களிலெல்லாம் சென்று பார்த்தால் கூட கூண்டின் ஒரு மூலையிலே அது பாட்டு உறங்கிக் கொண்டு இருக்கக்கூடியது. அப்படி உறக்கத்தின் வெளிப்பாடாக பிரம்மனுடைய வாயிலிருந்து தோன்றியதாலே கரடி வடிவம் கொண்டவன் என்று ஜாம்பவானை கருதி அவர் மூலமாக நமக்கு பார்க்கடல் கடைந்த நிகழ்ச்சி, வாமனாவதார செய்தி, ராமாவதாரத்திலே நடந்த நிகழ்ச்சிகள், அதைத் தொடர்ந்து கிருஷ்ணாவதாரம் வரையிலும் தொடர்ந்து அவர் வாழ்ந்து வந்ததாக நம்முடைய இதிகாசங்கள் கூறி அவற்றின் மூலமாக அந்தந்த காலங்களிலே வசித்தவர்கள் அவர்கள் வாழ்ந்தவர்களால் அவர்களுக்கு ஏற்பட்ட நன்மைகளையும் எடுத்துச் சொல்லி மிக அற்புதமான ஒரு கதாபாத்திரமாக ஜாம்பவானை இதிகாசங்கள் புராணங்களும் முன்னிறுத்துவதை பார்க்க முடிகிறது. இன்றைய நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.